பவன் கல்யாண் அவர் வந்து விஜய் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதாவும், அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜயை எப்படியாவது கொண்டு வரணும்னு இறுதிக்கட்ட முயற்சியில பிஜேபி இறங்கியிருக்கிறாங்க. பாசிசவாதிகளோடு ஒருபோதும் கொள்கை ரீதியான கூட்டணி வைப்பதற்கான அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. அவர்கள் பாசிசவாதிகள் தான். அதில் ஒருபோதும் 1% கூட பின்வாங்காது தமிழக வெற்றி கழகம். திமுக அதிமுக மாற்றா வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் பார்த்தா திமுக அதிமுக என்ன வாக்குறுதிகள் கொடுக்குமோ அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. என்ன டிஃப்ரென்ஸ்? டிஎம்கே 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் போடுவேன் திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கா? அக்கா தங்கச்சிமார்களுக்கு நாப்கின், சானிடரி நாப்கின் கொடுப்பேன்னு இருக்கிறாரு. திமுக இது வரைக்கும் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கா? இது வெறும் மகளிரோட வாக்குகளை கவர்றதுக்காக மட்டுமே டிசைன் பண்ணப்பட்ட அறிவிப்புகள். ஒரு சவரன் நகை தரலனாலும் தலைவர் தளபதி அவர்களுக்கு தான் இருக்கக்கூடிய பெண்களும் இளைஞர்களும் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸும் மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேரும் வாக்குகள் செலுத்துவாங்க. மகளிர் தின நிகழ்ச்சின்னு தனிப்பட்ட விவகாரமாக இருந்தாலும் அதெல்லாம் வர்த்தில்லை அப்படிங்கிறது அது ஒரு திமிர்த்தனமான பேச்சு. யாருடைய பிரச்சனைங்க? நீங்கள் ஏன் அவர் வீட்டை எட்டி பார்த்துக்கிட்டு அவங்க டைரியை திறந்து படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறேன். நீங்கள் யார் முதல்ல? அவர் பொது வாழ்க்கைக்கு வராமல் இருந்தால் பரவாயில்ல. அவர் பொது வாழ்க்கைக்கு வந்தால் நான் என்ன கேட்குறேன்னா திரும்பவும் கேட்குறேன், அவர் என்ன பொது வாழ்க்கைக்கு வந்தாலும் பொது வாழ்க்கையில் உள்ளதை பற்றி பேசுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய விஷயத்தை பேசி என்ன சாதிக்க போறீங்க? விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக தகவல் வருது. ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்குன்னு சொல்லப்படுது. கிறிஸ்டியானிட்டியோட சதவீதம் அதிகமாக இருக்குது. அதனால் அவர் அதை சூஸ் பண்ணிட்டார். உண்மையான மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறவர் என்ன பண்ணணும்? எங்கே வேணால் நிற்கணும். அறிவிப்பு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல, தகவல் தான். அறிக்கை வரட்டும், அவர் நிற்கிறேன்னு சொல்லட்டும், நான் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். நீங்கள் விஷயம் பேசப்படாமல் அது தகவலாக வராதுல்ல. 1000 விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் பல 1000 லட்சம் கோடியை கொள்ளடிச்சிட்டாங்கன்னு போய் விவாதிங்களேன். 23 வயசு கூட ஆகாத 20 வயசு கூட ஆகாத ஒரு பையனுக்கு தாத்தாக்கு 2.5 கோடிக்கு கார் வாங்கி கொடுத்துருக்குறான். எப்படின்னு விவாதிங்களேன். ஜனநாயகன், கரூர் வழக்குக்கு சிபிஐ, இப்படி பிஜேபியோட இந்த அழுத்தங்களையே விஜயால தாக்கு பிடிக்க முடியல. எப்படி இல்ல பொதுமக்கள் உங்கள்கிட்ட சொன்னாரா என்னால தாக்கு பிடிக்க முடியல, நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு? இல்ல எதன அடிப்படையில் அதை டிகோட் பண்ணி காட்டுறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க எனக்குன்னு கேட்குறேன். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேக ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். என்டிஏவில் இணைகிறாரா விஜய்? என்டிஏவில் இணைகிறதா டிவிகே அப்படிங்கிறதா பிரேக்கிங் நியூஸில் போயிட்டே இருக்குது. ஸோ என்ன அழுத்தம் விஜய்க்கு இருக்குது? அவர் அதனால என்டிஏ கூட்டணிக்குள்ளே போயிடுவாரா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போகிற ஆளா அப்படின்றத ஏற்கனவே அவர் பதிவு செஞ்சிட்டாரு. ஊடக விளம்பரத்துக்காக 1000 செய்திகள் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் உண்மை என்று சொல்லி கருத்து சொல்லணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. பாசிசவாதிகளோடு ஒருபோதும் கொள்கை ரீதியான கூட்டணி வைப்பதற்கான அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. அவர்கள் பாசிசவாதிகள் தான். அதில் ஒருபோதும் 1% கூட பின்வாங்காது தமிழக வெற்றி கழகம். அவர்களோட கூட்டணி அமைக்கணும் என்ற எந்த எண்ணமும் இல்லை. 234 தொகுதிகளிலும் தலைவர் தளபதி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர். அவருடைய தமிழக வெற்றி கழகம் தனித்து தான் களம் காணும். ஆனால் அழுத்தம் கொடுக்கறது உண்மைதானா? சிபிஐ சம்மன் நாளைக்கு, ஆக்சுவலாக நேர்காணல், வேட்பாளருக்கான நேர்காணல் நாளைக்கு தான் தொடங்குறதா இருந்தது. ஸோ அந்த டேட்டில் சிபிஐ சம்மன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லை. சடனாக அது வரும்போது சடனாக கொடுக்குறத உடனே போகணுன்றது சட்டத்தில் எந்த விதமான இதுவுமே இல்லை, புரியுதுங்களா? அதற்காக காலக்கெடுகள் இருக்குது, அதுக்காக சட்ட வழிமுறைகள் இருக்குது, அதுக்கேற்ற அதற்கான வழக்கறிஞர்கள் குழு இருக்குது, அவங்க அதை பார்த்துப்பாங்க. அதனால் திட்டமிட்டபடி அனைத்து வேலைகளும் தமிழக வெற்றி கழகத்தில் ஒருபோதும் முடங்காது. அனைத்துமே சுதந்திரமாக நடக்கும். தாவேகாவினுடைய தேர்தல் அந்த வாக்குறுதிகள், மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்குன்னு ஸ்பெஷலான அறிவிப்புகள், அது பார்க்கும்போது திமுக அதிமுக மாற்றா வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் பார்த்தா திமுக அதிமுக என்ன வாக்குறுதிகள் கொடுக்குமோ அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? நீங்கள் சிலிண்டருக்கு 100 ரூபா குறைப்போம், நீங்கள் இது வரைக்கும் குறையிலையே. திமுகவில் சொன்னீங்கல்ல, ஏன் பண்ணலை? கையெழுத்து போட்டு மகளிர் உரிமை தொகை கொடுப்போன்னு சொல்லிட்டு 28 மாதங்களாக உரிமை தொகை கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் கொடுத்தீங்க. இப்போ தேர்தல் வரப்போகுதுன்னு 3000 பொங்கலுக்கும் 5000 ரூபாய் கோடை விடுமுறைக்கெல்லாம் சேர்த்து சிறப்பு பரிசாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அதிரடியாக. இதெல்லாம் சொல்லலை. ஆனால் 2500 அப்படின்னு அறிவிச்சிருக்கீங்க. ஏற்கனவே
ரூ. 1000 கொடுக்கப்படுது. அப்புறம் வந்து இபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க, அதை விட உயர்த்தி வழங்குவோம் அப்படிங்கும்போது, அப்ப 2000 ஆச்சு. அது அடுத்து 2500 அப்படிங்கும்போது, மக்கள் வந்து இத நம்புவாங்கன்னு எப்படி சொல்றீங்க? ரூ. 1000 நம்பும்போதும் தவழ்ந்துக்கிட்டே வந்து நான் தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர்ன்றத மக்கள் அவங்க தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டது போலவும் 4½ ஆண்டுகள் நான் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கேன்னு பாஜகவோட அடிமைத்தனமாக இருந்ததையும் மக்கள் அன்னைக்கு ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? மக்களுக்கான திட்டத்தை தானே கொடுக்குறாரு. அது ஏன் கொடுக்குறோன்றது ஒவ்வொரு விளக்கமும் சொல்லி தானே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தொகை அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கான மளிகை பொருட்கள் வாங்குவதற்காவது பயன்படணுன்றதை சொல்லி தான் குறிப்பிட்டு தான் கொடுக்குறாரு. ம். அப்போ நீங்கள் ரூ. 1000 எதன் நோக்கத்தில் கொடுக்குறீங்க? நீங்கள் கொடுக்கக்கூடிய ரூ. 1000 என்னவா இருக்கும்? மளிகை பொருட்களாவது வாங்கணும்னு 2500 குடுக்குறேன்னு சொல்றீங்க. அப்போ வந்து எப்படி குடுப்பீங்கன்னு கேட்டா, ஸ்டாலின் டாக்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ பட் வந்து பிராக்டிகலி வந்து அ சரி 2500வது ஓகேன்னு சொல்லலாம். ஆனா எப்படி வந்து எல்லா அரசு பேருந்துகள்லயும் ஃப்ரீயா எப்படி வந்து பெண்கள் வந்து போக முடியும்? ஏன் போகக்கூடாது? நவீன தீண்டாமையை ஏற்கனவே வந்து கடைபிடிக்கிறீங்களா? போக்குவரத்து துறையில ஊழியர்களுக்கு சம்பளம் குடுக்க முடியாத நிலை இருக்கு. ஏன் இருக்கு? எல்லாம் போக்குவரத்து துறையில ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. படித்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. தொழிற்சங்கத்தில வேலை பார்த்தவங்க, ரிட்டயர்ட் ஆனவங்களுக்கு பணம் கொடுக்க முடியல. ஆனா, இன்னும் மேற்கொண்டு 5,00,000 கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. ஆனா, பொருளாதாரத்தில 11.7% உயர்ந்துட்டதா சொல்றீங்க. இதில யார, எங்க, எந்த இடத்துல ஏமாத்துறீங்க? இத நாங்க எத ஏத்துக்கணும், எத நிராகரிக்கணும்? அப்போ மக்கள் நீங்க எத சொன்னாலும் மக்கள் நம்புவாங்கன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது. அப்படிதானே? இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனத்த நீங்க கொள்ளையடிக்கிறீங்கன்றது உங்க துறையில எந்த துறையில ஊழல் இல்ல? அத சொல்லுங்க. இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் ஊழல் இருப்பதாக எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஏன் இன்னைக்கு வரைக்கும் நேரு மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாம இருக்கு? ஏன் பண்ணல? எஃப்ஐஆர் பண்ணணும்ல? ஏன் பண்ணாம இருக்கு? உயர்நீதிமன்றம் கேட்டிருக்குல்ல? ஏன் குடுக்கல? அப்போ உங்களுடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிய பத்தி பேசினா அதெல்லாம் முடியாது, சாத்தியம் இல்லன்றீங்க. உங்களால ரூ. 1000 குடுக்குறது சாத்தியம். கோடி கோடியா பல 1000 கோடிகள கொள்ளையடிப்பது சாத்தியம். அப்போ வந்து பத்திரிக்கையாளர்கள் கூட சொல்றாங்க, இது வந்து விஜய் வந்து அறிவிச்சா கூட, இதெல்லாம் வந்து பிராக்டிகலி இம்பாசிபிள். கோல்டெல்லாம் குடுக்குறது அப்படிங்கிறது 1 சவரன் நகை, அப்புறம் அந்த தரமான பட்டு சேலை, அதெல்லாம் அறிவிப்பு வந்து பார்க்கும்போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா குடுக்குறாரா இல்லையான்றது அரசுன்னு ஆட்சிக்கு வரும்போது வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். குடுப்பாரா இல்லையான்றது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கிலோ அரிசி ரூ. 1 கலைஞர் அறிவிச்சாரு. ம். அது தர முடியாதுன்னு அதிமுக, ஜெயலலிதா அறிவிச்சார்கள். அனுபவசாலிகளே வந்து ரூ. 1000 குடுப்பேன்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்க. பட் வந்து கவர்மெண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் அது குடுக்க கொள்ளையடிக்காம விட்டுட்டாங்களா? முடியாதுங்கிறதுனால பாதி நாள் இல்ல குடுக்கல. அதுதான் சொல்றேன். அப்புறமா உங்களுக்கு அந்த குடுக்குறாங்க. கேள்விகள் எல்லாம் உங்க காதுல எப்பவும் ஒருபோதும் ஒலிக்காது. உங்களுக்கு அத நீங்க கேட்கவும் மாட்டீங்க காது கொடுத்து. கிலோ அரிசி ரூ. 1ன்னு கலைஞர் அவர்கள் போடும்போது, அத எதிர்த்தது இந்த அம்மையார் எதிர்த்தாங்க. தர முடியாதுன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? ம். அப்புறம் கடந்த காலத்தினுடைய வரலாறுகள். அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்ததுக்கப்புறம் 20 கிலோ அரிசி இலவச அரிசியும் குடுத்தாங்க. ரூ. 1 பாசிபிலிட்டி இல்லன்னும்போது, இப்ப ரூ. 20 இப்ப எப்படி உங்களுக்கு குடுக்க முடியும்ன்னு கேட்டாங்க. குடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதான் இலவச அரிசி தான் போய்க்கிட்டு இருக்கு. அப்ப அது எப்படி பாசிபிள் ஆச்சு? சரி ₹1000 வந்து இவங்களால இம்பாசிபிளா இருக்கு. ஆனா வந்து எப்படி கோல்டு 1 சவரன் வரைக்கும் குடுக்குற அளவுக்கு வந்து எப்படி டிவிகே பண்ண முடியும்? யாரெல்லாம் அந்த வரைமுறைக்கு உட்பட்டு வராங்களோ, அவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக குடுப்பாங்க. இது வந்து வெறும் வந்து மகளிரோட வாக்குகளை வந்து கவர்றதுக்காக மட்டுமே டிசைன் பண்ணப்பட்ட அறிவிப்புகளா? 1 சவரன் நகை தரலனாலும் தலைவர் தளபதி அவர்களுக்கு தான் இருக்கக்கூடிய பெண்களும், இளைஞர்களும், இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸும் ம். மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேரும் வாக்குகள் செலுத்துவாங்க. பட் அதுல மாற்று கருத்தே தனிப்பட்ட இல்ல. வாழ்க்கைன்னு வரும்போது, த்ரிஷாவோட சேர்த்து பேசப்படக்கூடிய அந்த விவகாரம் பெண்கள் மத்தியில, அதுவும் தமிழ்நாட்டு பெண்கள் அப்படிங்கும்போது, அவங்க சென்டிமெண்டலி வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கூர்ந்து கவனிச்சு, அதையும் வந்து மைண்ட்ல வச்சு தான் வோட் பண்ணுவாங்கன்னு அது பேசுறாங்க. வோட் பண்ணும்போது எல்லாருக்கும் அவங்கவங்களுக்கு என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ அது பிரதிபலிக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ம். அதற்காக பதிலையுமே அவர் குடுத்திருக்கிறாரு. வரக்கூடிய சங்கடமான பதில்கள நீங்க எதிர்கொண்டுகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ம். அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது இப்போ இல்ல. பல போலியான விஷயங்களுக்கு பதில் சொல்லி விளக்கம் குடுத்து, அத உண்மைன்னு நிரூபிக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. உண்மைக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாதுன்றத பதிவு செஞ்சிருக்கிறார். ம். இன்னைக்கு இல்ல 25 ஆண்டுகளுக்கு முன்பே பதிவு செஞ்சிருக்காரு. நீங்க சொல்லக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுக்கும் அவர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணுன்றதெல்லாம் அவசியமெல்லாம் கிடையாது. ம். அவர்களுக்கு தெரியும். இது இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னா, இது 2 பேருடைய தனிப்பட்ட விவகாரம். அவங்க குடும்ப பிரச்சனை.
குடும்ப பிரச்சனையை நீங்கள் கொண்டு வந்து உங்களுடைய மீடியா விளம்பரத்துக்காக நீங்கள் வச்சுக்கிட்டு அதெல்லாம் விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் மீடியான்னு சொல்கிறேன். ஒரு புறம் வந்து மகளிர் தின நிகழ்ச்சின்னு விஜய் வந்துட்டாரு. அந்த டைம்ல தான் வந்து சங்கீதா அவர்களுக்கு வீட்டுக்குள்ள இடம் இல்ல அப்படின்னு சொல்லி மனு குடுத்திருக்கிறதாக நியூஸ் வருது. அப்போ வந்து ஒரு பக்கம் மகளிர் தின விழாவை வந்து கொண்டாட போறாரு. ஆனா வந்து வீட்ல மனைவிக்கு வந்து ஒரு ஒரு சுதந்திரம் இல்லன்னு சொல்றாங்க. வீட்டுக்குள்ள அனுமதிக்கலன்னு சொல்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட விஜய் வந்து எப்படி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு குடுப்பாரு? அப்படிங்கிற விமர்சனங்களை எல்லாம் தாவேகா இல்ல எப்படி பார்க்குது? விமர்சனங்கள் வந்து 1000 1000 இருக்கும். இப்போ நான் வந்து ஒருத்தர் வந்து என்ன ஒருத்தருக்கு எனக்கும் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னா, காவல்துறை நிலையத்துக்கு போனோம்னு சொன்னோம்னா, அவர் வந்து அந்த பிரச்சனைய வந்து இப்போ எனக்கு ஒருத்தர் பணம் தரணும். நான் கேட்டு போனோம்னா, பண பிரச்சனைய காவல்துறையில எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ அங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுத சொல்லுவார் ரைட்டர். நான் போனேன், வந்து கேட்டேன். அவர் என் சட்டைய புடிச்சு அசிங்கமான வார்த்தைகள்ல என்ன இது பண்ணாரு. அப்போ நான் திருப்பி கேட்கும்போது என்ன அடிச்சாரு. அங்க வந்து இரும்பு கம்பி இருந்தது. அதாவது இந்த வழக்குகள எப்படியெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கொண்டு வர முடியுமோ, அதையெல்லாம் சேர்த்துப்பாங்க. ஏன்னா பண மேட்டர்ன்றப்போ அது வந்து ம சிவில் சூட்டா மாறிடுது. அப்ப அதை வந்து இப்ப ஸ்டேஷன்ல பேசக்கூடாது. அப்போ நாங்க பண பிரச்சனைக்கு உன்கிட்ட வரல. அவர் அடிச்சதுக்காக உன்ன கொண்டுட்டு வரோம். ம். அப்படின்றது தான் மாத்துவாங்க. புரியுதுங்களா? அதனால இவ்வளவு நாட்கள் அவங்க தான் இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றோம் அது 2 பேருடைய தனிப்பட்ட விவகாரம். அத பத்தி பேசுறதுக்கோ, அத வச்சு தான் இன்னைக்கு அரசியல நிர்ணயிக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஆனாலும் அவர் சொன்ன அந்த ஒரு வேர்டிங் வந்து என்னன்னா, அவரு சொன்னதெல்லாம் வரைக்கும் ஓகே. நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னது ஓகே. அப்புறம் வந்து நீங்க சொன்னது நீங்க வந்து அதுக்காக ஹர்ட் ஆகுறத பார்த்தா எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொன்னது வரைக்கும் ஓகே. ஆனா அந்த வொர்த் இல்லங்கிற வேர்ட வந்து காயின் பண்ணிட்டாரு. அது எப்படி அவர் அப்படி சொல்லலாம்? அப்படிங்கிற விமர்சனமும் அது எழுது. அவர தான் நீங்க கேட்கணும். ம். சொன்னது அவரு தானே. அவருடைய வாழ்க்கைய பத்தி தானே சொல்லியிருக்காரு. ம். அதுக்கு யார் பதில் சொல்லணும்? இல்ல ஆனாலும் அது வந்து தனிப்பட்ட விவகாரமாக இருந்தாலும், அதெல்லாம் வொர்த் இல்ல அப்படிங்கிறது அது ஒரு திமிர்த்தனமான பேச்சு. அது யாருடைய பிரச்சனைங்க? நீங்க ஏன் அவர் வீட்ட எட்டி பார்த்துக்கிட்டு, அவங்க டைரிய தொறந்து படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்கிறேன். நீங்க யாரு மொதன்னு அவர் கேட்கிறேன். பொது வாழ்க்கைக்கு வராம இருந்தா பரவால்ல. அவர் பொது வந்ததுனால வாழ்க்கைக்கு தான வந்தா நான் என்ன கேட்கிறேன்னா, திரும்பவும் கேட்கிறேன். ம். அவர் என்ன பொது வாழ்க்கைக்கு வந்தாலும், பொது வாழ்க்கையில உள்ளத பத்தி பேசுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய விஷயத்த பேசி என்ன சாதிக்க போறீங்க? அப்போ அவர் எந்த கருத்து சொன்னாலும் அத தவறா தான் நீங்க பார்க்க முடியுமா உங்களாலன்னு கேட்கிறேன். அவர் சொல்றது அவருடைய தனிப்பட்ட விவகாரத்த அவரு தான் பதில் சொல்ல முடியும். அவர் சொல்றது தான் நீங்க கேட்க முடியும். அது ஏன் அப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாருன்னா, நீங்க நாளைக்கு போங்க. நீலாங்கரைக்கு போய் அவர்ட்ட கேளுங்க. ம். இந்த மாரி சொன்னீங்கல்ல என்னன்னு கேளுங்க. தாவேகா வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்குள்ள வந்து ரொம்ப இல்ல அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ச்சியாக வைக்கப்படுது. குறிப்பா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. பல்லாவரம்ல கொலை நடந்திருக்கு. அந்த மாரி இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து நெறைய கொலைகள் நடக்குது. ஆனா டிவிகே சார்புல ஒரு வலுவான கண்டன அறிக்கையோ, அது மாதிரி எதுவும் காணோம். ஸ்ட்ராங் அப்போசிஷன் இல்ல. ஆனா வந்து போட்டியே 2 பேருக்கு நடுவுல தான் அப்படின்னு மட்டும் விஜய் சொல்லிக்கிறாரு. போட்டியே 2 பேருக்குள்ள அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா 234 தொகுதிகளிலும், எல்லா ஒன்றியத்திலும், நகரத்திலும், தொகுதிகளிலும், பகுதிகளிலும் தெருமுனை கூட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. ம். புரியுதுங்களா? எல்லா கூட்டங்களிலுமே நானே பல கூட்டங்களுக்கு நான் பயணம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். தினந்தோறும் கூட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எல்லா கூட்டங்களிலும் எதிர்க்கட்சியா செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. எல்லாத்துக்குமான கண்டனங்கள பதிவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு தமிழக வெற்றிக் கழகம். எங்கேயும் எந்த இடத்துலயும் விட்டுக் குடுக்கல. விஜய் வந்து 2 தொகுதிகள்ல போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக தகவல் வருது. ஒண்ணு பெரம்பூர், இன்னொன்னு வந்து திருச்சி கிழக்குன்னு சொல்லப்படுது. அப்போ விஜய் எதை வச்சு அந்த 2 தொகுதிகள தேர்வு செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது, அங்க கிறிஸ்டியானிட்டியோட சதவீதம் வந்து அதிகமா இருக்கு. அதனால அவர் அதை வந்து சூஸ் பண்ணிட்டார். உண்மையான மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு சொல்றவர் என்ன பண்ணணும்? எங்க வேணா நிக்கணும். பெரம்பூர்ல யார் இருக்கா? அதான் ஊடகங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு கேள்விய கொண்டு வந்துகிட்டு, நான் சிறுபான்மையினருடைய என்ன வாக்கு கேட்கிறேன், சதவீதம் அங்க அதிகமா இருக்கு. உதயநிதி அதனால எங்க நிக்கிறார்? சிறுபான்மையினுடைய வாக்குகள் அதிகமா இருக்குது. நம்ம என்ன பண்ணி இல்ல உதயநிதியை தொப்பிய போட்டு விட்டுறலாம். கஞ்சி குடிச்சாலும் ஏமாத்தி இந்த சாதி, சமுதாயத்த மாத்தி மதம், ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு போயிரலாம்னா? சாதி பார்க்காம, மத வேற்றுமைகள பார்க்காம தான் நான் அரசியல்ல வந்து நான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. இல்ல நான் அவர் கிறிஸ்டின்னு வந்து ஓப்பனா மதம் சொன்னாரு. சார்ந்த நான் இல்ல கிறிஸ்டின்னு அவர் எல்லாம் ஓப்பனா சொன்னது சொன்னவர் ஓகே. தான். ஆனா மதம் சார்ந்து ஏன் அந்த இடத்துல பார்த்து அங்க நிக்கணும் அங்க அப்படிங்கிறது இப்ப இருக்கு. அறிவிப்பு குடுத்துருக்காங்களா? குடுக்கல. தகவல் தான். தகவல் அதான் சொல்றேன். ம். உங்களுக்கு இப்ப ஆகாதவன் ஊருக்கு போகாதவன் வழி சொல்ற கதையெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு கிடைச்ச தகவலுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா? அறிக்கை வரட்டும்.
அவர் நிக்கிறேன்னு சொல்லட்டும், நான் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். நீங்க விஷயம் பேசப்படாம அது தகவலா வராதுல்ல. 1000 விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ம். ஸ்டாலின் பல 1000 லட்சம் கோடியை கொள்ளடிச்சிட்டாங்கன்னு போய் விவாதிங்களேன். 23 வயசு கூட ஆகாத 20 வயசு கூட ஆகாத ஒரு பையனுக்கு தாத்தாக்கு 2.5 கோடிக்கு கார் வாங்கி கொடுத்துருக்குறான் எப்படின்னு விவாதிங்களேன். 10 படம் நடிச்சதுக்கு அப்புறமும் தான் பேங்க் அக்கௌண்ட்ல இவ்வளவுதான் பணம் இருக்குன்னு சொன்னவருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு படத்தையும் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் பல 100 கோடிகள் எங்கிருந்து வந்ததுன்னு விவாதிங்களேன். KN நேருக்கு எப்படி இத்தனை 1000 கோடிகள் இருக்குன்றதை விவாதிங்களேன். ஏவாவேலுக்கும் ஜெகத் ரட்சகனுக்கும் ஏது இவ்வளவு பணம்? டிஆர் பாலு சொன்னார்ல, அது என் பையன் கம்பெனி தான்றது தெரியாமலே எனக்கு, நான் ஃபினான்ஸ் வாங்கின கம்பெனிக்கு ஓனர் என் பையன் தான்றது தெரியாமலே நடந்துச்சுன்னு. ஒரு வீட்டுக்குள்ள அப்பா கடன் வாங்க போறாராம், வாங்கினதுக்கு அப்புறமும் இப்போ வரைக்கும் அது அவர் பையன் கம்பெனி தான்றதே தெரியாதான். அதை பற்றி விவாதிங்க. உங்களுக்கு விவாதிக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டென்ட் இல்லைன்னா சொல்லுங்கள், 100 இருக்கு தரேன். அப்போ எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி இப்போ அங்கே நாங்குநேரியில் வெட்டி கொண்டுட்டான், இங்கே பல்லாவரத்தில் நடக்குது. கஞ்சாவுக்கும் போதைக்கும் இன்னைக்கு அயல் நாட்டு போதைப் பொருட்கள் சரமாரியே இங்கே கிடச்சிக்கிட்டு இருக்குது தொடர்ச்சியாக. அதை பற்றி பேசுங்க. இருக்கக்கூடிய இடத்துல பள்ளிக்கு போகக்கூடிய மாணவர்கள் ஒரு பையனை அடித்து கொண்டுட்டாங்க, அதை பற்றி பேசுங்க. சாதிய ஆணவங்கள் தலைவெறி பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கு, அதை பற்றி பேசுங்க. போகக்கூடிய அக்கா தங்கச்சிங்களுக்கு பாலியல் வன்புணர்வு தொடர்ச்சியாக நடக்குது, அதை பற்றி பேசுங்க. 70 வயது முதியவரை கொன்றுவிட்டு 60 வயது அவருடைய மனைவியோட இப்போ 3 பேர் பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க, அதை பற்றி பேசுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. அவர் ஏன் திருச்சியில் போய் நிற்க போகிறாரு, அவர் ஏன் பெரம்பூரில் வந்து நிற்க போகிறாரு, அது அதிகாரப்பூர்வமான தகவலா? அது அதிகாரப்பூர்வமான தகவலான்னு கேட்குறேன். அதிகாரப்பூர்வமாக இங்கே தான் நிற்க போகிறாங்கன்னு வந்துட்டா அப்போ பதில் சொல்வீங்களா? கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். ஓகே. ஆமாம், இது ஜனநாயக நாடு, ஜனநாயக உரிமை, யார் வேணால் எங்கே வேணால் நிற்கலாம். எல்லாருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு இந்திய அரசியல் சாசன சட்டம். மறுக்கிறீங்களா? ஏன் அந்த தொகுதியில் நிக்க கூடாது? அவரு நிக்க கூடாதுன்னு இல்ல, நிக்கிறாராங்கிறது தான். அது உங்களுடைய பார்வை எப்படி குறுகிய பார்வையா இருக்கு, அதனால நீங்க அப்படி சொல்றீங்க. காங்கிரஸ் வரல, கூட்டணிக்கு உடன் யாரும் வரல அப்படிங்கும்போது தனித்தே வந்து ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கிறது சொல்லலாம், மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு. ஆனாலும் அது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. பாசிபிள்னா நீங்க ஒருத்தர் முடிவு பண்றது இல்ல, இம்பாசிபிள்னு சொல்றது. பாசிபிள்னு சொல்கிறது ஒவ்வொருத்தரும் முடிவு செய்யக்கூடியது. சரிங்களா? அதே போல தான் அது பாசிபிளா இம்பாசிபிளான்றது சட்டமன்ற தேர்தல் முடியட்டும், இருக்கக்கூடிய ரிசல்ட் வரட்டும், அப்போ அன்றைக்கி தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி ஏன் கதறீங்கன்ற? இப்போ அப்பாவும் பையனும் ரோடாக ஓடுறீங்க, இதை திறந்து வைக்கிறேன் அதை திறந்து வைக்கிறேன். 1.5 கோடியில் பேருந்து அதாவது பயணியர் நிழற்கொடைன்ற ஒன்றே இல்லாமல் இருந்தது. இப்போ 1.5 கோடியில் குளிரூட்டப்பட்ட யாரு கேட்டாங்க? செய்ய வேண்டியதை ஒழுங்காக செய்யலையே. என் தங்கச்சி மாருங்க படிக்கிறாங்க ஸ்கூலில், பிள்ளைகள் அவங்க படிக்கிறதுக்கு சரியான பாத்ரூம் வசதி இல்லையே, அந்த பாத்ரூமுக்கு கதவு இல்லையே. பள்ளி கல்வித்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஒரே ஒரு திருக்குறளை சொல்றதுக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை. இந்த கோவி செலியனுக்கு உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாரு. நான் நேற்று பேசுகிறேன் ஒரு பொதுக்கூட்டத்தில், இத்தனோண்டு இருக்குது ஒரு குழந்தை, 30 திருக்குறள் சொல்லுது. அப்போ அதுக்கிட்ட கொஞ்சம் வாங்கி கொடுக்க வேண்டிய கடன் நமக்கு இருக்கு, கடமை நமக்கு இருக்கு. அப்ப இதே மாதிரி கேட்கும் போது இப்ப டிவிகேல 234 வேட்பாளர்களும் நிறுத்தப்பட்டா அவங்களோட பேக்ரவுண்டும் இப்படித்தானே பார்ப்பாங்க. எப்படி இவங்க யாரோ, இவங்களுக்கு என்ன தெரியுமோ, இவங்களை நிப்பாட்டுறாங்க. அப்ப அந்த நம்பகத்தன்மை அங்கேயும் தானே போகும். யாருக்கு போகும்? வேட்பாளர்களுக்கு தான் சொல்றேன். இப்ப கோவி செழியன் வந்து அவங்க திருக்குறள் ஒழுங்கா சொல்லல அப்படிங்கும் போது அப்ப அவங்கள நம்ம விமர்சிக்கிறோம். அப்ப டிவிகேல புது கட்சி உள்ள வந்து ஆட்களை புதுசா உள்ள இறக்கும் போது அவங்களுக்கு அனுபவமும் இருக்காது. அப்போ வந்து மக்கள் வந்து யார் அனுபவசாலிகளோ அவங்களுக்கு தான். அவனுக்கு கொள்ளடிக்க தெரியாது, மக்களை ஏமாத்த தெரியாது, போலியான வாக்குறுதியை கொடுக்க தெரியாது. இந்த மன்னராட்சி முறையை கட்டமைக்கிறதுக்கு எளிய மக்களுடைய வீட்டு பிள்ளையா இருப்பான், உண்மையா இருப்பான். உண்மையா இருக்கிறவன உங்களுக்கு பிடிக்காதான்னு கேட்குறேன். வேட்பாளர்னா மக்களுக்கு தொண்டு செய்யணும், அந்த அரசு சார்ந்த அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்காது, எப்படி கேப்பபிளா ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு யோசிப்பாங்கல்ல. வேட்பாளர்னா தொண்டு செய்யணும்னா உதயநிதி என்ன தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? அன்பில் மகேஷ் என்ன தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? ஆனா அவங்கள தானே மக்கள் ஓட் பண்ணி தேர்வு செஞ்சிருக்காங்க. அவன் ஒரு பிரபலம், உங்களுக்கு தெரியுது, அவ்வளவுதான். அவன் அந்தந்த ஏரியால அவன் பிரபலமாக இருக்கிறான், அந்த தம்பிகளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. பவன் கல்யாண் அவர் வந்து விஜய் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதாவும், அதிமுக
பாஜக கூட்டணிக்குள்ள விஜயை எப்படியாவது கொண்டு வரணும்னு இறுதிக்கட்ட முயற்சியில பிஜேபி இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிலாம் நடக்குதா? போன வாரம் கூட தான் காங்கிரஸை பற்றி சொன்னீங்க அதே மாதிரி. ம் இன்னைக்கு ஒரு மோனோபுள்ளியாக அவர் இருக்கார். அதை ம் ஒத்துக்கிறீங்களா முத? ம் நீங்கள் எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் அதிமுக இப்போ யாரை விமர்சிச்சுக்கிட்டு இருந்தது கடந்த வாரங்களில்? அவரை தானே விமர்சிச்சுக்கிட்டு இருந்தது. ம் அண்ணாமலையிலேருந்து நயினார் நாகேந்திரன்லேருந்து தமிழிசை சவுந்தரராஜன்லேருந்து அத்தனை பேரும் யாரை விமர்சித்தாங்க? எதுக்கு இந்த பக்கம் வரீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணம் இருந்தால் தனிச்சு நில்லுங்க. அவருக்கு இருக்குது, சொல்லக்கூடிய தகுதியும் இருக்குது, திராணியம் இருக்குது, நிற்பதற்கு மக்கள் செல்வாக்கும் இருக்குது. நீங்கள் நில்லுங்க. எதுக்கு இப்போ எல்லாம் சேர்ந்து நிற்கணும்? எதுக்கு வரீங்க பேச்சுவார்த்தை? டிஎம்கே ஏடிஎம்கேவை வந்து குறை சொல்றீங்க. ஆனா அவங்க தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு வரும்போது அவங்கள தானே அப்படியே காப்பி பண்ணியிருக்கீங்க. டிஎம்கே 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக அவங்களுக்கு அவங்க குடும்பத்தாருக்கு வருடத்துக்கு 15,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்களா? எந்த பஸ்ஸில் வேணால் ஏறலாம், தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணால் இறங்கலாம்னு சொல்லியிருக்காங்களா? மகளிருக்கு கேட்டதுக்கு ஃப்ரீ பதில் பஸ் சொல்லுங்க. அப்படின்னு நான் கேட்டதுக்கு பிங்க் பதில் பஸ்ன்னு சொல்லுங்க. நான் அறிமுகப்படுத்தினது கேட்டதுக்கு அவங்க பதில் தான். சொல்லுங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. மகளிருக்கு ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸில் தான் போகணுன்ற கட்டாயத்தை போட்டது யாரு? ஆனாலும் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது அவங்க தானே. நீங்கள் சரியான ஒரு பார்வையில் பேசுகிறீங்களான்றது எனக்கு தெரியல. நீங்கள் திமுகவினுடைய அபிமானியாக இருந்தால் திமுகவுக்காக பேசுங்க. அபிமானின்னு இல்லை, இப்படியும் கேள்விகள் வைக்கப்படும்லன்னு கேட்குறேன். எப்படி கேள்விகள் எப்படி வேணால் கேட்கப்படும், பதில் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், காரசாரமாக இருக்கும். அதுக்கு பதில் சொல்ல ஏன் உங்களால் முடியலைன்னு கேட்குறேன். நான் கேட்ட எந்த கேள்விக்குமே இது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து பதில் இல்லையே. பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் போடுவேனாரு, திமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்கா? படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. நான் சொல்றேங்க கேளுங்க. இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சிமார்களுக்கு நாப்கின், சானிடரி நாப்கின் கொடுப்பேன்னு இருக்கிறாரு. திமுக இது வரைக்கும் தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்கா? 75 ஆண்டுகள் இந்த நாட்டையும் மண்ணையும் ஆண்டிங்களே, ஏதாவது பெண்களுடைய சுதந்திரத்துக்கோ பெண்களுடைய உரிமைக்காகவோ நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? ஏன் உங்க வீட்டுல உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் மாதவிட எல்லாம் வராது இல்லையா? அப்போ அவர்களுடைய வலியும் வேதனையும் புரியாதா? அது அவருக்கு புரிஞ்சிருக்கு, அவர் செய்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? இந்த பஸ்ஸில் தான் ஏறணும், இந்த பஸ்ஸில் ஏறக்கூடாது, என்ன தீண்டாமை கடைபிடிக்கிறீங்களா? ஏன் ஏசி பஸ்ஸில் என் அக்கா தங்கச்சிங்க போனால் என்ன கூலி வேலை செய்யக்கூடியவங்க ஏசி பஸ்ஸில் போகக்கூடாதா? பஸ்ஸுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த பஸ்ஸில் தான் ஒரு புள்ள வந்து பஸ்ஸோட கம்பியை பிடிச்சிக்கிட்டே ஓடுனாலே, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அந்த பேக்கை மாட்டிக்கிட்டு, அதெல்லாம் உங்களுடைய நெஞ்சை பதற வைக்கலையா? இப்போ நிறுத்தக்கூடிய பஸ் எதில் வேணால் நீங்கள் ஏறலாம், எங்கே வேணால் இறங்கலாம். ஆனால் தனி பஸ்ஸு, எல்லா பஸ்லையும் போங்க. அதான் சமூக நீதி அவர் கொடுக்குறாரு. உங்கள்கிட்ட எங்கே இருக்குது சமூக நீதி? இதுக்கு ஏன் பதில் சொல்ல நீங்கள் மறுக்கிறீங்க? இதெல்லாம் ஏன் கடந்து வந்துக்கிட்டே இருக்கிறீங்க? அன்னைக்கு அந்த அம்மா கொடுத்தாங்கல்ல தாலிக்கு தங்கன்ற திட்டம், அதை ஏன் நிறுத்திட்டீங்க? இன்னைக்கு இவர் கொடுக்குறாரு அண்ணன் சீருன்னு சொல்லிட்டு, அது ஏன் உங்களுக்கு? அதை பற்றி அவர் பண்ணக்கூடியதை பேசுங்க. அதை பேசுறதுக்கு உங்களுக்கு மனம் இல்லையே. அப்போ ஒரு ஏழையினுடைய வீட்லேயும் ஒரு வசந்த காலம் ஏற்படும் நினைக்கிறாரு. முடியாதவங்களுக்கும் தங்கம் இன்னைக்கு எட்டாக்கனியா இருக்கக்கூடியவர்களுக்கும் தன்னால் கொடுக்க முடியும்னு சொல்றாரு. ஏன் அது உங்களுக்கு தோணலை? அதை பற்றி பேசுங்க. இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லா பஸ்ஸுலையும் பாதுகாப்பு உபகரணம் இருக்கும். வேலு நாச்சியாருடைய படை வரும், அந்த பிரச்சனைகளை இமீடியட்டா 5 நிமிஷத்துக்குள்ள கிளியர் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட அந்த பட்டனை அழுத்துங்கன்னு சொல்றாரு. ஏன் இதை நீங்க இத்தனை ஆண்டுகள் ஏன் பண்ணல? 0 டார்க் ஸ்பாட்ஸ் அப்படின்னு கூட தான் சொன்னாரு. அது எப்படி தமிழகம் முழுக்க எப்படி பாசிபிள்? உருவாக்கணும். அண்ணா பல்கலைக்கழகத்திலே உங்களால கேமராவை பார்த்துக்க முடியலையே. ஹைகோர்ட் உள்ள ஒருத்தரை போட்டு ஒரு கட்சி தலைவருக்கு வண்டிக்கு முன்னாடி ஒருத்தன் போயிட்டானா அவனை போட்டு கும்மு கும்முன்னு குத்துறீங்க, அங்க கேமரா வேலை செய்யலன்றீங்க. எங்கதான் கேமரா வேலை செஞ்சிச்சு உங்களுக்கு? தங்கச்சி ஸ்ரீமதி ரத்த வெள்ளத்துல செத்தாலே அங்க கேமரா வேலை செய்யலையா? எங்க போச்சு? பென்னிக்ஸ் ஜெயராஜ் தீர்ப்பு வரப்போத 23ஆம் தேதி, ஏன் அங்க கேமராக்கள்லாம் வேலை செய்யல? அப்போ இங்க இருக்கக்கூடிய சமூக நீதிகள் ஒட்டுமொத்தமாக கேள்விக்கு கடைகளா மாறும்போது அவர் அதற்கான மிகப்பெரிய ஒரு மாற்றமும் பிம்பமாகவும் வந்து நிற்கிறாரு. அது உங்களை அச்சமூட்டுதுன்னா அவர் சரியான பாதையில தான் போறாருன்னு. ஜனநாயகன் கரூர் வழக்குக்கு சிபிஐ இப்படி வந்து பிஜேபியோட இந்த அழுத்தங்களையே வந்து விஜயால தாக்கு பிடிக்க முடியல. எப்படி வந்து இல்ல பொதுமக்கள் உங்கள்ட்ட சொன்னாரா என்னால தாக்கு பிடிக்க முடியல, நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு? இல்ல எதன அடிப்படையில அதை டீகோட் பண்ணி காட்டுறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க எனக்குன்னு கேக்குறேன். இல்ல அந்த இல்ல நான் இதை கேட்டதுக்கு பதில சொல்லிட்டு நீங்க அடுத்த அப்படி சொல்லப்படுது
சொல்லப்படுதுன்னு சொல்றேன். நான் இன்னும் சொல்லப்படு- முழுசாவே என்னோட கேள்வியை நான் கேட்கவே என்ன இல்லை. சொல்லப்படுது? அவரால இதையே மோடி தாக்கு பிடிக்க 2000 பேரை கொண்டு முடியலன்னா குமிச்சாரு. அதை ஆட்சிக்கு பத்தி கேளுங்க. வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா நிறைய நெருக்கடிகள் கொடுப்பாங்க. ஆல்ரெடி டிஎம்கே இருக்கும் போதே வந்து நிதி தரமாட்டேன்னு சொல்றாங்கன்னு 1008 நெருக்கடி அதெல்லாம் சொல்றாங்க. அப்ப அவங்களுடைய வந்து நெருக்கடிகள் எல்லாம் அரசாங்கத்துக்கு கொடுக்கும். வந்ததுக்கு அப்புறம் நெருக்கடிகள் எப்படி நீங்க அதை 1000 விஜய் கொடுங்க, வந்து உங்களை பண்ண எப்படி முடியும்? அடிபணிய வைக்கணும்ன்றது அவருக்கு தெரியும். புரியுதுங்களா? ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய 75 ஆண்டுகள் ஆட்சியை மாத்தணும்னு நினைக்கிறவருக்கு எப்படி பணத்தை வாங்கணும்னு தெரியாதா? மாநில உரிமைன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க போய் அடிபணிச்சு அவங்க காலில் விழுந்து கடந்துட்டு வரீங்கன்னா அந்த மாதிரி எண்ணம் அவருக்கு இல்லை. மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. வாழ்த்துக்கள்.